Hello everyone, welcome to our YouTube channel Gautami Tech Skills. Myself Gautami. First of all, thank you for your support to increase the subscribers. ஸோ நான் இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் தமிழ்லேயே கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எதுக்காகனா என்னோட வீடியோஸ் எல்லாமே தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால. உங்களோட சப்போர்ட் இதே மாதிரி இருக்கணும் கடைசி வரைக்கும். இப்போ என்னோட சேனல்ல சோ மெனி டொமைன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா ஒரு கோர்ஸ்ன்றது ஒரு நேம்ல பிளேலிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும்னா அந்தந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கிளியராக லேர்ன் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு தெரியணும்னப்போ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் நீங்கள் உடனே லேர்ன் பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நான் இமீடியட்டாக ரீப்ளை கொடுக்குறேன். செகண்ட் திங், எவ்ரிடே நான் குவிஸஸ்ன்றது கூட போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த குவிஸு கூட அட்டென்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்களோட நாலேஜ் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேனோ அந்த கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு இங்கே கொஷின்ஸ்ன்றது போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நாலேஜ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்னதுன்னா, இந்த கோர்ஸில் இந்த இந்த பிளேலிஸ்டில் மோஸ்ட்லி தமிழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸு கேட்டுட்ருக்காங்க இங்கிலீஷில் கூட போஸ்ட் பண்ணுங்க மேம்ன்னுட்டு. ஸோ கம்மிங் டேஸில் நான் இங்கிலீஷில் கூட இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கூட வேணுமானா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலில் வந்துட்டு மெயினாக எந்தெந்த கோர்ஸ் நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கிறேன்னா பைத்தன் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் லைக் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கரிதம்ஸ், ஓவராலாக நான் என்ன சொல்ல வரணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் அந்த கான்செப்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிற டீட்டெயில் எல்லாமே ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாதி பாதி பார்க்கறதுனால எதுவுமே புரியாது. ஸோ தட் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபினிஷ் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி மச் கிளியர் அபவுட் தஸ் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் கூட பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கூட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வித் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் கூட அப்லோட் பண்ண போகிறேன் கம்மிங் டேஸில். நெக்ஸ்ட் ஒன் மோர் ஃபுல் ஸ்டாக் வந்துட்டு மாங்கோ டிபி, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் டொமைன்ஸ் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கோ அண்ட் செக் தோஸ் பிளேலிஸ்ட்ஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டினியூ ஆகணும். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு கான்செப்டில் என்டர் ஆயிடலாம். இப்போ இன்னைக்கு கான்செப்ட் என்னதுன்னா ஸ்ப்ரிங் டிஏஓ மாடியூல். இந்த ஸ்ப்ரிங் டிஏஓ மாடியூல்ல நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் பார்க்க போறோம். லைக் ஸ்ப்ரிங் ஜேடிபிசி மாடியூல், ஸ்ப்ரிங் ஓஆர்எம் மாடியூல், ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ மாடியூல். ஆக்சுவலா நம்ம செப்பரேட்டா ஜேடிபிசி படிச்சிருக்கிறோம், செப்பரேட்டா ஹைபர்நெட் படிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி இந்த ஜேடிபிசி, ஓஆர்எம் இது எல்லாமே ஒர்க் பண்ண போறோம். ஸோ மெயினா இந்த டிஏஓ எதுக்காகனா மேனிப்புலேஷன்ஸ், சம் கைண்ட் ஆஃப் ஆபரேஷன்ஸ், டேட்டாபேஸ் மேலே சம் கைண்ட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ என்ன ஆபரேஷன்ஸ் என்ன லைக் கிரியேஷன், டெலிஷன், அப்டேஷன், ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் பண்றதுக்காக இந்த டிஏஓ மாடியூல்ன்றது செட் ஆஃப் மெத்தட்ஸ்ன்றது ப்ரொவைட் பண்ணுமா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டிஏஓ மாடியூல்ல ஜேடிபிசி மாடியூல் பத்தி லேர்ன் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு முன்னாடியே ஜேடிபிசி பத்தி தெரியும், ஓகேவா? டேட்டாபேஸ் கனெக்ஷன், ஜாவா டேட்டாபேஸ் கனெக்ஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஸோ நம்ம இங்க என்ன பார்க்குறோம்னா யூஸ்வலி நார்மல் ஜேடிபிசில மல்டிபிள் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். மேனுவலா நம்ம எழுதணும். லைக் எப்படி எக்ஸெப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்றது, எப்படி ஒரு டிரைவர் கிளாஸ் லோட் பண்றது, எப்படி ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது, ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்றோம், எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட், க்ளோஸ் கனெக்ஷன், இது எல்லாமே நம்மளோட பிளெயின் ஜாவா ஜேடிபிசில பண்ணிருக்கிறது. இப்போ நீங்க ஸ்ப்ரிங் ஜேடிபிசி யூஸ் பண்ணும்போது இது எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஒரே ஒரு திங் தான் நம்ம பண்ண போறோம், தட் இஸ் கால்ட் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட்ன்றது பண்ண போறீங்க. ஸோ எப்படின்னா நம்ம இங்க இந்த டிஏஓ மாடியூல்ல சம் செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த மெத்தட்ஸ் மூலமா நீங்க ஒரு ஃபைல் செப்பரேட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதுல சும்மா நீங்க எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எழுத போறீங்க. ரெஸ்ட் அண்ட் ஆல் வில் கெட் ஹேண்டில் பை இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ இது ஒர்க் அவுட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஒன் ஆஃப் த கிளாஸ் வந்துட்டு ஜேடிபிசி டெம்ப்ளேட் கிளாஸ் தான். ஓகே, இந்த கிளாஸ் மூலமாவே நம்ம இது எல்லாமே இது எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட்ல எழுதிட்டு இது எல்லாமே ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் ஆகுற கிளாஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு MySQL ஓபன் பண்ணி அதுல ஒரு டேபிள் நேம் கிரியேட் பண்ண போறேன். ஸோ யூசிங் திஸ் சின்டாக்ஸ். ஓகேவா? கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அதுல வேணுமன்ற காலம்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் வித் இட்ஸ் டைப்ஸ். அடுத்தது நான் ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட்ல ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணிருக்கிறோம். தட் இஸ் கால்டு ஸ்ப்ரிங் கண்டெக்ஸ்ட் ஃப்ரேம்வொர்க்ன்றது ஆட் பண்ணிருக்கிறோம் லாஸ்ட் செஷன்ல. along with it we are going to add a JDBC dependency add பண்றோம். அதுக்கப்புறமா டேட்டாபேஸோட டிபெண்டன்சி கூட ஆட் பண்றோம். ஸோ இதை ஆட் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும். எதுல ஆட் பண்றீங்கன்னா pom.xml ஆட் பண்றீங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போறோம். இந்த இன்டர்ஃபேஸ்ல நம்ம பண்ண போற எல்லா ஆபரேஷன்ஸோட மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இன்டர்ஃபேஸ் அண்ணாவே நம்ம இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்காகாது. ஸோ வாட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு கிரியேட் எ கிளாஸ். தட் கிளாஸ் இஸ் ஸ்டூடெண்ட் DAO இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இந்த இன்டர்ஃபேஸ்ல டிஃபைன் பண்ணிருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே ஓவர் ரைட் பண்ணி we are going to perform a execute statement. அந்த மெத்தட்ஸ்க்கு தகுந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸ்ல you are going to perform statement execution. So then நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த XML configuration ஃபைல்ல நீங்க என்ன what you are going to do XML ஃபைல் நம்ம என்ன பண்ண போறோம் usually what you are going to provide the loading எல்லாமே நீங்க என்ன பண்றீங்க XML ஃபைலமா what you are going to do database connections எல்லாமே நீங்க XML ஃபைல்ல நம்ம யூசுவலி என்ன பண்றோம்னா உங்களோட கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இதுதானே கிளாஸ் இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லாமே டேட்டா எல்லாமே லோட் பண்ணிக்கிட்டு அப்புறமா உங்களோட டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் லைக் டிரைவர் கிளாஸ் URL யூசர் நேம் பாஸ்வேர்டு அது எல்லாமே இந்த XML ஃபைல்ல நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேவா? லேட்டர் ஆன் டெஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்றீங்க. இந்த டெஸ்ட் கிளாஸ்ல தான் நம்மளோட ரன் பண்ண போற ஃபைல். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போறது இன் ஆர்டர் டு டெவலப் அன் அப்ளிகேஷன் யூசிங் திஸ் JDBC மாடியூல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் டேபிள் கிரியேட் பண்ணணும். டேபிள் கிரியேட் பண்ணணும்னா MySQL ஓபன். ஸோ MySQL ஓபன் பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்மளோட டேபிளுக்கு வேணுமன்றது எல்லாமே டிஃபைன் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டேபிள் எந்த டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா என்ன டேட்டாபேசஸ் இருக்குன்னுட்டு நான் டேட்டாபேசஸ் ஷோ டேட்டாபேசஸ் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன டேட்டாபேசஸ் இருக்கு இங்க கொடுக்கும். ஸோ நம்ம வந்துட்டு MyDB தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த டேட்டாபேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ யூஸ் MyDB கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேட்டாபேஸ்ல நான் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஸ்டூடெண்ட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றீங்க கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அதுல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ கொடுங்க. நான் வந்துட்டு ஸ்டூடெண்டோட ஐடி அதோட இன்டீஜர் டேட்டா டைப் வித் சைஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஸ்டூடெண்டோட நேம் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகேவா? ஸ்டூடெண்டோட நேம் நெக்ஸ்ட் வேர் அதோட டைப்ஸ் கொடுங்க. அதோட சைஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறீங்க ஏஜ் கொடுக்குறீங்க. ஏஜ் அது கூட இன்டீஜர் டைப் தான் அதோட சைஸ் கூட கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் டேபிள் கிரியேட் ஆன உடனே த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எக்லிப்ஸ்ல உங்களோட ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி pom.xml நம்மளுக்கு வேணுமன்ற டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ண போறீங்க. ஸோ எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிடுங்க. ஸோ நம்ம லாஸ்ட் செஷன்ல ஆல்ரெடி Maven டூல் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கிறோம். அந்த ப்ராஜெக்ட்ல தான் இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் கூட டெவலப் பண்றோம். ஸோ இதுல டார்கெட் ஃபோல்டர்ல pom.xml இருக்கு இல்லையா? ஸோ அதை ஓபன் பண்ணுங்க. அதுல உள்ள ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் செஷன்ல ஒரு மாடியூல்ன்றது டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நான் சேம் இதே டிபெண்டன்சி காப்பி பண்ணிட்டு அதற்கு கீழவே பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம இங்க ஜஸ்ட் இந்த மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது மாடியூல் நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன்.
ஸ்ப்ரிங் கண்டெக்ஸ்ட் எடுத்துட்டு ஸ்ப்ரிங் JDBC அன்னிட்டு டைப் பண்ணிட்டு ஸோ தட் நான் JDBC மாடியூல் டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னது, ஐ நீட் டு ஆட் டேட்டாபேஸ் கனெக்டர்ன்றது இங்க டிபெண்டன்சி ஆட் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ப்ரௌசர் ஓபன் பண்ணுங்க. அந்த ப்ரௌசர்ல வாட் யூ ஹேவ் டு டைப் MySQL கனெக்டர் ஜாவா மாவன் அன்னிட்டு டிபெண்டன்சி அண்ட் ஓபன் ஆன உடனே ஸோ மாவன் ரிபாசிட்டரி ஓபன் பண்ணி ஐம் கோயிங் டு மேக் 8.0.3 அண்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட ஸ்னிப்பெட் காப்பி பண்ணிக்கிட்டு இங்க நம்மளோட pom.xml அந்த டிபெண்டன்சி கூட நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா சேவ் பண்ணுங்க. இந்த ஃபைல் சேவ் பண்ண உடனே நம்மளோட மேம் டிபெண்டன்சி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கனெக்டர் ஜாவா ஆட் ஆயிடும், JDBC அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எல்லாமே ஆட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த 2 டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிட்டோம். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண போறதுன்னா, you need to create an interface. Interface like you are going to define the method that what you want to perform operations on the database. So interface create பண்ண போறீங்க. So src main javaல இந்த பேக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா, com.spring. So அதன் மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ இன்டர்ஃபேஸ். ஸோ உங்களோட இன்டர்ஃபேஸ் நேம் எது வேணுமோ அது கொடுங்க. ஐ எம் கோயிங் டு கிவ் அ ஸ்டூடெண்ட் DAO. நம்ம ஜஸ்ட் நம்ம வந்துட்டு நம்மளோட கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி நான் நேமிங் கன்வென்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபினிஷ். ஸோ ஒன்ஸ் இங்க இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆச்சு, இப்போ நம்ம பண்ண போற ஆபரேஷன்ஸ் எல்லாமே மெத்தட்ஸ் மூலமா டிஃபைன் பண்ணிடுங்க. ஸோ நான் என்ன பண்ணணும், இன்சர்ஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அப்டேஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், டெலிஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அடுத்தது ரீடிங் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் த டேபிள், அது எல்லாமே பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ பப்ளிக் ஆனா மட்டும்தான் இன்னொரு கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்றதுக்காகும். ஸோ பப்ளிக் வாய்ட் இன்சர்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருங்க. என்ன டேட்டா இன்சர்ட் பண்ணணும், பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்லி. இன்டீஜர் ஐடி, தென் ஸ்ட்ரிங் நேம், இன்னொன்னு என்னம்மா இன்டீஜர் ஏஜ். ஸோ இந்த வேல்யூஸ் தான் நீங்க இன்சர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த டேபிள்ல. நெக்ஸ்ட், what is the next method that you want to create here is update the student. Public void return type வந்துட்டு void ன்னு கொடுத்திருக்கேன் நான், update student. ஸோ இதில் உள்ள நீங்க எது பேஸ் பண்ணிக்கிட்டு எந்த காலமோட டேட்டா அப்டேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஐடி பேஸ் பண்ணிக்கிட்டு ஐ வாண்ட் டு அப்டேட் த ஏஜ் அன்னிட்டு கொடுத்துட்டேன். ஸோ நீங்க ஐடி பேஸ் பண்ணிக்கிட்டு ஏஜ் என்ற வேல்யூ அப்டேட் பண்ண போறீங்க. ஸோ அடுத்த மெத்தட் எதுன்னா டெலீட் பண்றதுக்காக. ஸோ பப்ளிக் void delete student. இந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு கூட எது பேஸ் பண்ணிக்க டெலீட் பண்றதுக்காகனா பேஸ்ட் ஆன் த ஐடி ஒன்லி. ஸோ அதுக்காக நான் இங்க ஐடியன் பாஸ் பண்ணிட்டேன். அடுத்தது என்னதுன்னா நம்மளோட டேபிள்ல ஒரு ரெக்கார்டு இருக்கலாம், குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம எப்பனா அந்த குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸா இருக்கட்டும், சிங்கிள் ரெக்கார்டா இருக்கட்டும், நம்ம ரீட் பண்ணணும்னா அது லிஸ்டா இருந்துச்சுன்னா we cannot store it in one variable. அது லிஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கணும்ன்றதுக்காக நான் ஒரு லிஸ்ட் மெத்தட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பப்ளிக், அது அப்புறமா நெக்ஸ்ட் நம்மளது வந்துட்டு காலம் அண்ட் ரோ வேல்யூஸ் மீன்ஸ் கீ வேல்யூ பேர் மாதிரி வரணும். இப்போ வந்துட்டு இங்க ஐடி அதோட வேல்யூஸ், நேம் அதோட வேல்யூஸ் மீன்ஸ் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர். ஸோ அதுக்காக வேணும் ஸோ லிஸ்ட். ஸோ அந்த வேல்யூஸ் நம்மளுக்கு மேப்பிங் மாதிரி இருக்கும், கீ வேல்யூ பேர். ஸோ கீன்றது எப்பவுமே ஸ்ட்ரிங், அடுத்தது வந்துட்டு டேட்டா டைப், பேஸ்ட் ஆன் இட்ஸ் டேட்டா டைப் இட் இஸ் கோயிங் டு ஆக்சஸ். ஸோ அது ஆப்ஜெக்ட் என்னட்டு கொடுத்துட்றேமா. ஸோ கீ வேல்யூ பேர், கீன்றது ஸ்ட்ரிங், ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ அது கீழே இருக்கிற வேல்யூஸ் எது டேட்டா டைப் பண்ணிருக்கலாம், ஸோ ஆப்ஜெக்ட் கொடுத்துட்றேன். ஸோ காலம் நேம், அது கீழே இருக்கிற வேல்யூஸ், ஸோ கீ வேல்யூ பேர்ன்னு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, மெத்தட் கொடுத்துட்றேன், லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அன்னிட்டு கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுக்கு வேணுமன்ற மெத்தட்ஸ் இங்க நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்க நம்மளுக்கு எரர் மாதிரி இருக்குதுன்னா இது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இது மேல கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அது இம்போர்ட் ஆயிடும். ஸோ பாருங்க, இது வேலை வச்சுட்டீங்கன்னா இங்க வரும் இம்போர்ட் லிஸ்ட். அதே சேம் டைம் மேப் கூட இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ எரர்ஸ் ஓவர் கம் பண்ணிட்டோம். ஸோ சேவ் பண்ணுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்டர்ஃபேஸ்க்கு கிளாஸ் கிரியேட் பண்ண போறீங்க. அந்த கிளாஸ்ல இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஓவர் ரைட் பண்ணிட்டு அதுல எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட்ன்றதை டிஃபைன் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கிளாஸ்ன்றது கிரியேட் பண்றீங்க. ஸோ இதுல சேம் பேக்கேஜ் தான் கிரியேட் பண்றீங்க. ஸோ ரைட் கிளிக்,
நியூ கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ் நேம் கொடுங்க. ஜஸ்ட் ரிலவெண்ட் நேம்ஸை கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் டிஏஓ அதோட இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நீங்க கிளாஸ் கிரியேட் பண்ண உடனே இந்த கிளாஸ் எது பேஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கு, இந்த ஸ்டூடெண்ட் டிஏஓ. ஸோ இட் இஸ் கெட்டிங் ஃப்ரம் இட். ஸோ என்ன யூஸ் பண்றோம், இம்ப்ளிமெண்ட்ஸ். இம்ப்ளிமெண்ட்ஸ் எது எந்த எந்த கிளாஸ்ல இருந்து எந்த நேம் என்னது, இன்டர்ஃபேஸோட நேம் என்னது, ஸ்டூடெண்ட் டிஏஓ. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருந்து ஒரு கிளாஸ் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா we will make use of a keyword called implements. ஸோ நமக்கு எரர் மாதிரி வருது. நம்ம இது எப்போ நம்ம இது ஓவர் கம் பண்றோமோ, இது வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மெத்தட்ஸ் ஆனது ஓவர் ரைடடும். இந்த ஸ்டூடெண்ட் டிஏஓல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே இந்த கிளாஸ்ல ஓவர் ரைட் ஆயிட்டு வந்துருப்பாருங்க. ஸ்டூடெண்ட் இன்சர்ட் ஸ்டூடெண்ட், அப்டேட் ஸ்டூடெண்ட், டெலீட் ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்துச்சு பாருங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, இதுல உள்ள நீங்க அந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எல்லாமே டிஃபைன் பண்றீங்க வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், யூ நீட் டு மேக் யூஸ் ஆஃப் ஜேடிபிசி டெம்ப்ளேட். இதுதான் நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம ஒரு லைன் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் பண்றதுக்காக. அதர்வைஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ வேரியபிள். அது கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ எப்படி கிரியேட் பண்றீங்க, ஜஸ்ட் ரைட் இட் லைக் திஸ். ஸோ பிரைவேட் JDBC template, so variable create பண்ணிட்டீங்க. so இப்போ இது import பண்ணிக்கணும். you have to import this one. so இங்க இருந்து வருது, spring frameworkல இருந்து வருது. so you import it. so இது நீங்க set பண்ணணும். you need to setter. okay, you have to inject the properties. okay, using the setter injection you have to inject it. எப்படி inject பண்றீங்க, using the method public set. it is a return type என்னது இது, void. so void set JDBC template. இதுல உள்ள நீங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாஸ் பண்ணிக்கணும். so JDBC template அதோட ப்ராப்பர்ட்டி அப்புறமா டைப் கொடுத்துட்டீங்க. இதுல உள்ள நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துறீங்க. this dot okay JDBC template is equal to JDBC template அன்னிட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துறீங்க. ஓகேவா? சோ நீங்க வந்துட்டு இப்ப மெத்தட்ன்றது டிஃபைன்ட் செட்டர் மெத்தட்ன்றது இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க. இது என்ன பண்ணுது, நம்மளுக்கு எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே செட் பண்ணிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் தட் யூ நீட் டு டு ஒன்ஸ் இட் இஸ் டன். நம்ம இங்க எரர் மாதிரி வருது, எப்ப நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி இதுல யூஸ் பண்றோமோ அப்ப இது ஓவர் கம் ஆயிடும். சோ இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம XML ஃபைல்ல யூ ஹாவ் டு write the database connections பண்ணனும். at the same time இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க செட் பண்ணிக்கணும், லோட் பண்ணிக்கணும். சோ அதுக்காக you have to create an XML file. எங்க கிரியேட் பண்றீங்க XML files? usually main resourcesல தான் நம்ம XML files கிரியேட் பண்ண போறோம். சோ src main resources மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு new other XML ஃபோல்டர்ல XML ஃபைல் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இங்க உங்களோட XML ஃபைல் கிரியேட் பண்ணுங்க வித் எனி நேம் jdbc.xml ன்னு கொடுத்துறேன். இந்த XMLல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டெம்ப்ளேட்ன்றது எழுதிக்கோங்க. சோ அந்த டெம்ப்ளேட் எப்படி எழுதணுமோ நான் லாஸ்ட் செஷன்ல சொல்லிருக்கேன். ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு அதை சர்ச் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் எடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ நான் ஆல்ரெடி அந்த ஸ்னிப்பெட் வச்சிருக்கேன். நான் காப்பி பண்ணிக்கிட்டு என்னோட எக்லிப்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டு அப்புறமா இதுல உள்ளதான் இந்த பீன்ஸ் டாக்ஸ் உள்ளதான் நீங்க அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு database connections கூட கொடுத்துக்கிறீங்க. so first what we are going to do, I'm going to create a bean. and bean create பண்ணிட்டு இதுல நான் id is equal to எந்த கிளாஸுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுமோ அந்த கிளாஸ் நேம் கொடுங்க. class is equal to com.spring packageல இருக்கிற கிளாஸ் நேம் என்னதுமா நீங்க கொடுத்திருக்கிறது, student DAO implementation. சோ இந்த கிளாஸுக்கு தானே நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். id is equal to student அன்னிட்டு கொடுத்துறேன். சோ இப்போ once நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே என்ன பண்ணணும், you need to create the properties. சோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எது யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம், JDBC. சோ நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்துருங்க இதுல உள்ள. சோ ப்ராப்பர்ட்டி நேம் is equal to JDBC template
ரெஃபரன்ஸ் நீங்க அந்த டெம்ப்ளேட்ல இருக்கிற ரெஃபரன்சஸ் எல்லாமே நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ ரெஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜேடிபிசி டெம்ப்ளேட் தான். இப்போ இந்த பீனுக்கு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஓகே, இந்த பீனுக்கு இந்த டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ் இது கொடுத்துட்டீங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு பீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வேணுமன்ற டேட்டா எல்லாமே கெட் பண்ணிக்கிட்டு அப்புறமா டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் டெவலப் பண்ண போறீங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி நேம் இஸ் ஈக்குவல் டு ஜேடிபிசி, ரெஃபரன்ஸ் வந்துட்டு சேம் அதே கொடுத்துடுறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நீங்க ரெஃபரன்ஸ் இது கொடுத்துருக்கிறதுனால யூ நீட் டு கிரியேட் அ பீன் ஃபார் திஸ் வித் திஸ் ஐடென்டிட்டி. ஸோ இது எங்கிருந்த வந்துட்டு இருக்கு? இந்த ஜேடிபிசி டெம்ப்ளேட், திஸ் இஸ் கமிங் ஃப்ரம் திஸ் ஃப்ரேம் ஒர்க். இந்த பேக்கேஜ் இருந்து வந்துட்டு இருக்கிறதுனால யூ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்றோம்னா யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ பீன். ஸோ எப்பவுமே பேசிக் பீன் மீன்ஸ் மெயின் பீன் அவுட்லுக் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் சம் அதர் கிளாஸஸ்ல கூட யூஸ் பண்றதுக்கு ஆகும். ஸோ யூ ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் இட், கிரியேட் அ பீன். ஐடி இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஐடி? இதுக்கு தானே. ஸோ சேம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு. ஸோ ஜேடிபிசி எங்கிருந்த வந்துட்டு இருக்காது நம்மளுக்கு? கிளாஸ். இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் வேர்? ஸோ இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் பேக்கேஜ். ஸோ சிம்பிளி இது காப்பி பண்ணிக்கிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் org.spring framework JDBC. ஓகே, கோர் அது அங்கிருந்து வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு ஜேடிபிசி. ஸோ இதுல உள்ள யூ நீட் டு டிஃபைன் த ப்ராப்பர்ட்டிஸ். என்ன ப்ராப்பர்ட்டிஸ்? இதுல தான் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா சோர்ஸ் எல்லாமே கெட் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு ரைட் அ ப்ராப்பர்ட்டி நேம் இஸ் ஈக்குவல் டு டேட்டா சோர்ஸ். நெக்ஸ்ட் இந்த டேட்டா சோர்ஸ் எங்கிருந்த வந்துட்டு இருக்கு? ரெஃபரன்ஸ் ஃப்ரம் த டேட்டா சோர்ஸ் ஒன்லி. இந்த டேட்டா சோர்ஸ் ரெஃபரன்ஸ் வந்துட்டு டேட்டா சோர்ஸ் இதுல இருந்தே வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ப்ராப்பர்ட்டி இது எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த டேட்டா சோர்ஸ் இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இது எங்கிருந்த வந்துட்டு இருக்கோ அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல உள்ள நீங்க டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ண போறீங்க. ஸோ ஜஸ்ட் கிரியேட் அ பீன் ஐடி இஸ் ஈக்குவல் டு டேட்டா சோர்ஸ். ஸோ இந்த டேட்டா சோர்ஸ் எந்த கிளாஸ்ல இருந்து வருது? ஸோ org சேம் org.spring-framework JDBC டாட். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா எங்கிருந்து வந்திருக்கு? டேட்டா சோர்ஸ் இருந்து வருது. ஸோ ரைட் இட் டேட்டா சோர்ஸ் டாட். இந்த எங்கிருந்து வந்திருந்தது? இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் டிரைவர் மேனேஜர் டேட்டா சோர்ஸ். இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் விச் கிளாஸ்? டிரைவர் மேனேஜர் டேட்டா சோர்ஸ். ஸோ இது நம்ம லாஸ்ட் செஷன்ல பிளெயின் ஜேடிபிசி யூஸ் பண்ணும்போது நம்ம இது யூஸ் பண்ணிருக்கிறோம். வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் என்றது இருக்கக்கூடாது. கரெக்டா எழுதிக்கோங்க. டேட்டா சோர்ஸ் ப்ராப்பரா எழுதிக்கோங்க. அதர்வைஸ் இட் வில் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி. ஸோ நெக்ஸ்ட் இதை எழுதிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துணும். மீன்ஸ் டேட்டா டிரைவர் நேம் டிரைவர் மேனேஜர் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? டிரைவர் கிளாஸ் நேம் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். டிரைவர் கிளாஸ் நேம், அடுத்தது வந்துட்டு யூஆர்எல், அடுத்தது யூசர் நேம், பாஸ்வேர்டு, இதெல்லாம் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபைன் பண்ணிடுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நான் டிரைவர் கிளாஸ் நேம் கொடுத்துடுறேன். ஸோ டிரைவர் கிளாஸ் நேம். இதுக்கு வேல்யூ என்னது? நீங்க வேல்யூ கொடுக்கணும். டிரைவர் கிளாஸோட வேல்யூ கொடுக்குறீங்க. ஸோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு com.mysql.cj.jdbc.driver. ஸோ இதை ப்ராப்பர்ட்டி ஃபிட் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்னது? யூஆர்எல். ஸோ நான் ஜஸ்ட் இது காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். யூஆர்எல் நேம் வந்துட்டு யூஆர்எல், வேல்யூ வந்துட்டு ஜேடிபிசி வேல்யூ எழுதிக்கோங்க. ஜேடிபிசி கோலன் mysql கோலன் ஓகே 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷஸ் லோக்கல் ஹோஸ்ட் உங்களோட பாத் 3306 உங்களோட டேட்டாபேஸ் நேம் mydb. ஸோ யூஆர்எல் கூட கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? உங்களோட யூசர் நேம் கொடுத்துடணும். சேம் பேஸ்ட் பண்ணிட்டேன். காப்பி பண்ணிருக்கிறது. நேம் வந்துட்டு யூசர் நேம், அதோட வேல்யூ என்னது? நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ரூட் தான் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் இதே காப்பி பண்ணிக்கிட்டு பாஸ்வேர்டுக்கு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுங்க. ஸோ நேம் வந்துட்டு பாஸ்வேர்ட், நீங்க என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்ட் கொடுங்க. நான் ரூட்டை கொடுத்துருக்கேன். ஸோ தட் நம்மளோட எக்ஸ்எம்எல் ஃபைல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா நம்மளோட கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கிறோம். ஸோ அதுல இருக்கிற உங்களோட ஸ்டூடெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எங்க டிஃபைன் பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஜேடிபிசி டெம்ப்ளேட். ஸோ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ இந்த ஜேடிபிசி
எங்கிருந்த வந்துட்டு இருக்குன்னா இங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்க திரும்பி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இது உள்ள இருக்கிற டேட்டா சோர்சஸ் எல்லாமே நீங்க ப்ராப்பர்ட்டி மூலமா டிஃபைன் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த டேட்டா சோர்ஸ் எங்கிருந்த வந்துட்டு இருக்கு, இந்த ஃப்ரேம் ஒர்க் இந்த வந்துட்டு இருக்கனால இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா யூ ஆர் கோயிங் டு கிவ் த டேட்டாபேஸ் கனெக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க. லைக் டிரைவர் கிளாஸ் நேம் என்னது, அதுக்கப்புறமா யூஆர்எல் என்னது, யூசர் நேம் என்னது, பாஸ்வேர்ட் எல்லாமே நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே ஆச்சுன்னா எல்லா ஃபைல்ஸ் சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to create a test class. ஸோ நம்ம இதுல தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம். இது பண்றதுக்கு முன்னாடி இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபைல்ல எல்லாமே எக்ஸிகியூஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லா மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ஸோ இந்த stda implementation.java ஃபைல் ஓபன் பண்ணிட்டு எல்லா மெத்தட்ஸ்ல இப்போ நம்ம இன்சர்ஷனுக்காக வேணும் எக்ஸிகியூஷன் ஸ்டேட்மெண்ட் அப்டேட் எல்லாத்துக்குமே இப்போ நம்ம இங்க அப்டேட் பண்றோம். ஸோ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இன்சர்ஷனுக்காக யூ வில் மேக் யூஸ் ஆஃப் அ ஸ்ட்ரிங் SQL is equal to இன்சர்ஷனுக்காக யூஸ் பண்ண போற கமாண்ட் என்னதுன்னா insert into student values. இந்த வேல்யூஸ் நீங்க அந்த டெஸ்டிங் கிளாஸ்ல எழுத போறீங்க. ஸோ இங்க அதுக்காக நான் இங்க கொஸ்டின் மார்க் வச்சிடுறேன். 3 கொஸ்டின் மார்க் வச்சுக்கிறதுனால எதுக்காகனா நம்ம கிட்ட இருக்கிற 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஐடி, நேம் அண்ட் ஏஜ். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் 3 கொஸ்டின் மார்க்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும் வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸிக்யூட். அது இருக்கு பாத்தீங்களா, நம்ம எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் எழுத போறீங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போற மெத்தட் என்னது, அப்டேட் மெத்தட். ஸோ அந்த அப்டேட் மெத்தட் எங்கிருந்து வந்துட்டு இருக்குன்னா JDBC டெம்ப்ளேட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. JDBC template dot update எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, இந்த SQL ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. ஸோ SQL என்ன வேல்யூஸ் அப்டேட் பண்ணணும், ஓகே. ஸோ ஐடி அப்டேட் பண்ணணும், நேம், அதுக்கப்புறமா ஏஜ். ஸோ எல்லாமே நீங்க அப்டேட் பண்றீங்க. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் யூ நீட் டு கிவ் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் யூ ஹேவ் இன்சர்டட் த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா system dot out உள்ள student data inserted என்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறேன். ஸ்டூடெண்ட் இன்சர்டட் என்ற இன்ஃபர்மேஷன் வந்துடும் ஒன்ஸ் இந்த டீடைல்ஸ் ஆட் ஆச்சு அன்ன உடனே. ஸோ இன்சர்ஷனுக்காக இருக்கிற கோடிங் எழுதிட்டோம். அடுத்தது அப்டேட் பண்றதுக்காக ஸோ நான் சேம் இதே 3 லைன்ஸ் காப்பி பண்ணிக்கிட்டு இங்க அப்டேட் ஸ்டேட்மெண்ட்ல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம அப்டேட் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட் என்னது, அப்டேட் கமாண்ட். ஸோ அப்டேட் எந்த டேபிள்ல நீங்க அப்டேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த டேபிள் நேம். ஓகே, என்ன வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்ணணும், ஏஜ். ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இந்த வேல்யூ கூட நீங்க டெஸ்டிங் கிளாஸ்ல தான் கொடுக்க போறீங்க. ஸோ எந்த பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஐடி பேஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஐடி கூட நீங்க டெஸ்டிங் கிளாஸ்ல கொடுக்குறீங்க. எந்த ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஐடி ரோல, ஓகே, அந்த ரோல உங்களோட ஏஜ்ன்றதை நீங்க கொடுத்துருக்கிறது அப்டேட் ஆயிடும். ஓகேவா? சோ ஒன்ஸ் நீங்க இந்த கமாண்ட் எழுதின உடனே நீங்க என்ன பண்ணணும், அது கூட அப்டேட் பண்ணணும். இந்த கிளாஸ்ல இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது எது பேஸ் பண்ணிக்கிட்டு, ஏஜ் வேல்யூ அப்புறமா ஐடி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜ் வேல்யூ கொடுக்கணும், அதுக்கப்புறமா ஐடி கொடுக்கணும். சேம் ஆர்டர்ல இருக்கணும். நீங்க ரிவர்ஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடி ஏஜ் கொடுத்தீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இது இன்டிமேஷன் வரணுன்றதுக்காக ஒன்ஸ் சேஞ்சஸ் நடந்த உடனே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும், ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்டேட் ஆயிருக்குன்ற மாதிரி மெசேஜ் வந்துடும். ஸோ அப்டேஷன் ஸ்டூடெண்டோட லாஜிக்கும் எழுதாச்சு. ஸோ டெலீட் ஸ்டூடெண்ட் லாஜிக் எழுத போறோம். ஸோ சேம் திங் அந்த 3 லைன்ஸ் நான் காப்பி பண்ணிருக்கேன் இல்லையா, ஸோ அதே நான் இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ டிலீட்காக நம்மளுக்கு கமாண்ட் இருக்கு, அதை எழுதிக்கோங்க. delete from டேபிள் நேம் என்னது, ஸ்டூடெண்ட். எது பேஸ் பண்ணிட்டு டெலிட் பண்ண வச்சுருக்கீங்க, ஐடி. அந்த ஐடி வேல்யூ நம்ம டெஸ்டிங் கிளாஸ்ல கொடுக்குறோம். ஸோ அது மூலமா அந்த ஐடி பேஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரோன்றது delete ஆயிடும். ஸோ அப்டேட் நம்ம இங்க கமாண்ட் கொடுக்குறோம். ஸோ நம்ம அந்த ஒர்க் ஆன உடனே இட் ஷுட் கெட் அப்டேட், அந்த டேபிள்ல அப்டேட் நடக்கணும். ஸோ அப்டேட் கமாண்ட் தான் யூஸ் பண்றீங்க. ஸோ அப்டேட் யூஸ் பண்ணிட்டு SQL based on the ID you are doing, so ID and value கொடுக்குறீங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஒர்க் முடிச்சிட்ட உடனே நீங்க என்ன கொடுக்குறீங்க, மெசேஜ்ன்றது வரணும், delete, அந்த ரெக்கார்ட்ன்றது delete ஆச்சுன்ற மாதிரி மெசேஜ் வந்துடும். ஸோ ஃபைனல் திங் என்னதுன்னா அந்த டேபிள்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நீங்க கெட் பண்ணணும். So it is going to be in the format of key value pair. Key is a string and values based on its data type. So map edukagana it is brings in the format of key value pair. So it is going to return the value. So neenga enna pandringa, you have to read it. Read pannikittu you are going to return it. So string SQL is equal to adoda command enadhu, select star from table name. Complete records ellame kondu vandirum. So kondu vanditu இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். It should be returned. ஓகேவா?
ஸோ சேம் நம்ம JDBC டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து வர்றது தான் ஒன் ஆஃப் த மெத்தட் தட் இஸ் அ query list for list. query for list இது எல்லாமே இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட டேபிள் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் கொண்டு வந்துடும். ஸோ query for list ஓகே இந்த SQL ஸ்டோரா இருக்கிற டேட்டா எல்லாமே பிரிண்ட் ஆயிடும், ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ லாஜிக்ஸ் எல்லாமே எழுதாச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னா சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்ட அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டெஸ்டிங் கிளாஸ் கிரியேட் பண்ண போறீங்க. எங்க கிரியேட் பண்றீங்க, சேம் பேக்கேஜ் உள்ளதான். ஸோ com.spring மேல ரைட் கிளிக் கொடுங்க, நியூ கிளாஸ், இந்த கிளாஸ் நேம் கொடுங்க. நான் என்ன கொடுக்குறேன்னா JDBC டெஸ்ட் அன்னிட்டு கொடுத்துட்டு திஸ் இஸ் அ மெயின் கிளாஸ். ஸோ அதுக்காக கண்டிப்பா இந்த மெயின் மெத்தட் செக் பண்ணிக்கிட்டு ஃபினிஷ் கொடுத்துடணும். ஸோ இப்போ இதில் உள்ள நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்ப்ரிங் பீன் XML கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல இருக்கிற எல்லாமே லோட் பண்ணிக்கணும். ஸோ லோட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற இன்டர்ஃபேஸ் என்னது, ஆல்ரெடி லாஸ்ட் செஷன்ல பார்த்துருக்கிறோம். தட் இஸ் அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட். கண்டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் பாத் XML அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட். எந்த XML ஃபைல் இந்த லோட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த XML ஃபைல் நேம் கொடுத்துருங்க. தட் இஸ் JDBC XML. ஸோ இந்த ஃபைல் இருந்து தான் நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் லோட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்க லோட் பண்ண உடனே இந்த எரர் ஹேண்டில் பண்றதுக்காக அது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிக்கணும்னா நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லியிருக்கிற Ctrl+Shift+O கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜஸ் நம்மளுக்கு இங்க இம்போர்ட் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் இம்போர்ட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும்னா யூ நீட் டு கெட் த பீன்ன்றது கெட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கெட் இட். ஸோ அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் என்ன கொடுத்துருங்க, ஸ்டூடெண்ட் DAO is equal to context dot get bean, அதோட லைப்ரரி நேம் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ஓகே. இங்க நம்ம எரர் மாதிரி கொடுத்துருக்கோம், அதுக்கு தப்பு வருது. கெட் பீன் கொடுத்துட்டீங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம டைப் கேஸ்ட் பண்ணணும். ஆட் கேஸ்ட் டு இதுக்கு வரும். டைப் கேஸ்ட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் டைப் கேஸ்ட் பண்ணி அப்புறமா வாட் வி ஆர் கோயிங் டு டூ, நம்ம பண்ண போற வேலைங்க எல்லாமே பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நான் இன்சர்ஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்சர்ஷன் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு பண்ண போறீங்க. DAO டாட் நம்மளோட மெத்தட் என்னது, இன்சர்ட் ஸ்டூடெண்ட், எல்லா வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ 111 நேம் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு கிவ் த நேம் ஆஸ், ஸோ நேம் கொடுங்க. ஸோ நேம் வந்துட்டு கிரீஷ். ஸோ வேல்யூ என்ன கொடுக்குறீங்க, ஏஜ் என்ன கொடுக்குறீங்க அது கொடுங்க. 19 கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் மெத்தடுக்குள்ள வேல்யூஸ் கொடுத்தாச்சு. ஒன்ஸ் நீங்க கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ண போறீங்க, ஃபைல் சேவ் பண்ணி ரன் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் ரன் த ஃபைல் ரன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இங்க மெசேஜ் வரணும். என்ன மெசேஜ் வரணும், ஸ்டூடெண்ட் இன்சர்ட் மெசேஜ் வந்துச்சு. ஸோ உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டேட்டா பேஸ் ஓபன் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டா பேஸ்ல இந்த ரெக்கார்டுன்றது சேவ் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறீங்க. ஸோ டேட்டா பேஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணல, யூஸ்வலி அதுல எதுவுமே ரெக்கார்ட்ஸ் இருக்காது. இப்போ நம்ம செலக்ட் ஜஸ்ட் செக்கிங் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அன்னிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ரெக்கார்டிங் இருக்கு பாருங்க. 111 கிரீஷ் 19 இருக்கு. அதே ரெக்கார்டு 111 கிரீஷ் 19 ரெக்கார்டு ஸ்டோர் ஆச்சு. ஓகே. ஸோ வேணும்னா திரும்பி இன்னொன்று எதனா ஒரு ரெக்கார்டு கொடுங்க. ஸோ 222 நெக்ஸ்ட் இங்க இன்னொரு வேல்யூ வந்துட்டு மணி, ஏஜ் வந்துட்டு ஒரு 21 கொடுத்துட்டேன். திரும்பி சேவ் பண்ணி திரும்பி ரன் பண்ணுங்க. ஸோ இங்க நம்மளுக்கு திரும்பி என்ன மெசேஜ் வரணும், ஸ்டூடெண்ட் இன்சர்ட் வந்திருக்கான். ஸோ திரும்பி இது ஓபன் பண்ணி திரும்பி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்த உடனே ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்துட்டு இது செகண்ட் ரெக்கார்டு இது ஸ்டோர் ஆச்சு. மீன்ஸ் எல்லாமே டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுது. இன்சர்ஷன் பண்றதுக்காக இருக்கிற கோட் இதுவே தான். செகண்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம், ஏதாவது ஒரு ரெக்கார்டு அப்டேட் பண்ண போறோம். நம்ம கிட்ட 2 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு ஐடி பேஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஏஜ்ன்றதை நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ சேம் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கோங்க. DAO டாட் அப்டேட் ஸ்டூடெண்ட். இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும், இங்க யூ நீட் டு கிவ் த ஐடி பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஏஜ் கொடுக்க போறீங்க. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் த ஐடி. தட் இஸ் இப்போ என்ன ஐடி கொடுக்குறேன், 111 கொடுத்துட்றேன். ஏஜ்ன்றது என்ன கொடுக்க போறேன்னா நான் ஒரு 25 கொடுத்துறேன். ஆக்சுவலா இதற்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்துச்சுன்னா 19 இருந்துச்சு. இப்போ நான் 25 மாத்த போறேன். நம்ம ஜஸ்ட் ஒரு வாட்டி இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டுக்கு வந்துடுறேன். இங்க நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், அப்டேட் ஏஜ் காமா ஐடியன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவேதான் நம்ம இங்க வந்துட்டு ஏஜ் காமா ஐடியன் கொடுத்துருக்கோம். ஏஜ் வேல்யூ இங்க ஸ்டோர் ஆகும், ஐடி அங்க போய் ஸ்டோர் ஆகுமா. ஓகேவா? ஸோ நோ நீட் டு வரி. ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம், ஸோ இந்த ஆன உடனே சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிடுங்க. ஸோ ரன் பண்ண உடனே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும். என்ன இன்ஃபர்மேஷன் வரணும், ஸ்டூடெண்ட் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ டேட்டா பேஸ் கிட்ட போங்க. ஸோ திரும்பி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுக்கும்போது கிரீஷ் என்ற
ரோல நம்மளுக்கு மீன்ஸ் இந்த 111 ஐடியில ஏஜ்ன்றது 25க்கு அப்டேட் ஆச்சு. ப்ரீவியஸா இந்த 111 ஐடிக்கு ஏஜ் என்ன இருந்துச்சு 90 இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் அப்டேட் த ரெக்கார்டு யூசிங் திஸ் கமாண்ட். அடுத்தது ஒரு ரெக்கார்டு ஒரு டெலீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ சேம் அதே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. DAO டாட் டெலீட் ஸ்டூடெண்ட். எது பேஸ் பண்ணிக்கணும் டெலீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐடி பேஸ் பண்ணிக்கிட்டு தான் டெலீட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்றீங்க? DAO இங்க வந்துட்டு நீங்க வந்து நம்ம கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு 111 222. நான் 222 ரெக்கார்ட் டெலீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஐடி கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்க டெலீட் ஆன உடனே வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, ஃபைல் சேவ் பண்ணிட்டு திரும்பி ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு சி தட் மெசேஜ் ஸ்டூடெண்ட் டெலீட்டட் அன்னிட்டு. ஸோ திரும்பி MySQL ஓப்பன் பண்ணி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு முன்னாடி 2 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்ரேஷன் பண்ண உடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெக்கார்டு இருக்கு. இந்த ரெக்கார்ட் டெலீட் ஆச்சு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. இல்ல மேம் எனக்கு ஒரு ஆபரேஷன் ஒர்க் ஆனா செப்பரேட் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஒன் வந்துட்டு இன்சர்ஷனுக்காக அதுல மட்டும் இந்த கோட் எழுதுங்க. திரும்பி இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுல ஒரு அப்டேஷன் மட்டுமே சேம் அதே வச்சுட்டு ஓன்லி ஒரு ஆபரேஷனுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நான் நீங்க என்ன பண்ண ஒன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒரு ஆபரேஷனுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம்னா லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நான் ரீட் பண்ணணும். ஸோ நான் லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரீட் பண்ணி ஒரே ஒரு ரெக்கார்ட் இருக்கிறதுனால என்ன பண்றேன்னா ஒரு ஃபியூ மோர் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணிடுறேன் யூசிங் த கமாண்ட் இன்சர்ட். ஓகே, இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ். இதுல நான் வேல்யூஸ் கொடுத்துறேன். 2 ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ண போறேன். ஸோ 101 கிரண் நேம், திரும்பி ஒரு 22 ஏஜ் கொடுத்துறேன். இது ஒரு ரெக்கார்டு. இன்னொரு ரெக்கார்டு வந்துட்டு 102 அவங்களோட நேம் வந்துட்டு லக்ஷ்மி, ஏஜ் வந்துட்டு 18 கொடுத்துறேன். ஸோ 2 ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுக்கும்போது டோட்டலா 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நான் இந்த 3 ரெக்கார்ட்ஸ் நான் இப்போ டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ எப்படி டிஸ்பிளே பண்றீங்க? சேம் அது வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆயிருக்கிறதுனால நம்ம அது லிஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வரணும். அது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அந்த வேரியபிள்ன்றது நான் இட்டரேட் பண்ண போறேன். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ லிஸ்ட். ஸோ அது வந்து நம்மளுக்கு கீ வேல்யூ பேர் மாதிரி வரணுன்றதுக்காக மேப் கூட யூஸ் பண்ண போறேன். ஸோ கீ எல்லாமே ஸ்ட்ரிங்கா இருக்கணும். ஓகேவா? ஸோ மேப் யூஸ் பண்ணிட்டு கீன்றது ஸ்ட்ரிங், அதோட வேல்யூஸ்ன்றது பேஸ்ட் ஆன் டேட்டா டைப். அதுக்காக ஆப்ஜெக்ட் கொடுத்துறேன். ஸோ வேரியபிள் கொடுத்துருங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஸோ அந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ண போறீங்க. ஸோ எது யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். DAO டாட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ இது கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? இது இட்டரேட் பண்ண போறீங்க. இட்டரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 எரர்ஸ் ஓவர் கம் பண்ணணும். ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ இம்போர்ட் லிஸ்ட், அடுத்தது இம்போர்ட் மேப். இப்போ இது நம்ம வந்துட்டு டைரக்டா பிரிண்ட் பண்ணிட்டு அதோட அட்ரஸ் தான் வரும். நம்ம என்ன பண்ண போறோம்? இட்டரேட் பண்றீங்க. ஃபார் லூப் யூஸ் பண்றீங்க. என்ஹான்ஸ்டு ஃபார் லூப். ஃபார் இதுல உள்ள நீங்க இதன மேப்பிங் இது கூட நமக்கு வேல்யூஸ் வரணும். ஸோ மேப். ஓகே, ஸோ ஸ்டட் கோலன். ஸோ எந்த வேரியபிள் இந்த வருது? நம்மளுக்கு இந்த வேரியபிள் இந்த வருது. ஸோ ஸ்டட் லிஸ்ட். ஸோ இதுல இருக்கிற டேட்டா எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு இதுல ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ம இதை பிரிண்ட் பண்றோம். லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் ஆக போகுது. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் மாதிரி காட்டுது இல்லையா? ஸோ ஜஸ்ட் நீங்க ஆட் ஆர்குமெண்ட்ஸ் இதை மேப் பண்ணிட்டு கொடுத்துருங்க. ஸோ இங்க ஸ்ட்ரிங் அதுக்கப்புறமா இங்க ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு கொடுத்துருங்க. ஸோ தட் இட் இஸ் கோயிங் டு டேக் த கீஸ் அண்ட் வேல்யூஸ். ஸோ நம்ம ஒன்ஸ் இது ஆன உடனே நம்ம இப்போ ரன் பண்றோம். ரன் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த டேபிள்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா 111 கிரீஷ் எல்லாமே அந்த டேபிள் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு பாருங்க. So this is how you can able to develop an application using this JDBC module. So you understand Achama ellarkume? Yes ma'am. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.